ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரில் அழகிய பகல்காம் சுற்றுலா ஸ்தலத்தில் கடந்த 22ஆம் தேதி 26 சுற்றுலா பயணிகளை 3 பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டுக் கொன்றனர். இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் குறிவைத்து சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள் பெண்களை பார்த்து மோடியிடம் போய் சொல் என ஆணவத்துடன் கூறியிருக்கின்றனர். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற பல குடும்பங்கள் குடும்பத் தலைவரை பறிகொடுத்துவிட்டு கண்ணீரும் கம்பலையுமாய் நிற்கின்றன. பகல்காமில் தாக்குதல் நடந்த மறுகணமே காஷ்மீர் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் அவரவர் ஊர்களுக்கு அவசரமாக கிளம்ப துவங்கினர். அவர்களது பயத்தில் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மத்திய அரசு சிறப்பு விமானங்கள் சிறப்பு ரயில்களை ஜம்மு உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இயக்கி வருகிறது. எல்லாரும் காஷ்மீரை விட்டு பயந்து ஓடும் நிலையில் காஷ்மீருக்கு திருமண நாளை கொண்டாட ஒரு இளம் ஜோடி துணிச்சலாக வந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது. அதுவும் 26 பேரை பலிவாங்கிய பகல்காம் சுற்றுலா ஸ்தலத்துக்கு அந்த ஜோடி சென்று தங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுஷாந்த் பிரீத்தி ஜோடிதான் அது. பாலைவனமாக மாறிப்போன பகல்காமின் தெருக்களில் இருவரும் ஜாலியாக சுற்றித் திரிந்து அழகிய இடங்களை தனிமையில் ரசித்து பார்த்தனர். பகல்காமில் அந்த ஜோடி செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். திருமண நாளை கொண்டாட காஷ்மீர் போகலாம் என்று நினைத்து இங்கு வந்தோம். எல்லாரும் அன்பாக பழகுகின்றனர். பயம் ஏதுமில்லை. நீங்களே இங்கு வந்து பார்த்தால் புரியும் என்றார் சுஷாந்த். ऐसी घूमने का एनिवर्सरी थी हमारी कल, तो आगे घूमने थोड़ा चलो बोला कश्मीर घूम के आते हैं, थोड़ा एंजॉय कर लेते हैं. थोड़ा अच्छा लगा है हमको बहुत. यहाँ पे आए तो यानी यहाँ पर जो यहाँ के जो लोकल्स है वो भी बहुत अच्छे हैं, अच्छे से बात करते हैं, ट्रीटमेंट भी अच्छी देती है और बहुत कुछ है. आप आओ और जानेंगे, आएंगे तो जानेंगे, नहीं तो फिर कुछ मतलब नहीं है. लेकिन वेदर बहुत अच्छा है अभी कश्मीर का. यहाँ की आर्मी भी अच्छी है जो अभी प्रोटेक्शन दे रही है अपने को. तो ऐसा कुछ नॉर्मली चल रहा है अभी सब कुछ. ऐसा कुछ ये प्रॉब्लम नहीं है यहाँ पे अभी. பகல்காம் மக்களின் கனிவான வரவேற்பு என்னை ரொம்பவும் கவர்ந்து விட்டது. எது கேட்டாலும் கனிவுடன் பதில் சொல்கிறார்கள் என பிரீத்தி கூறினார். कश्मीरियों की मतलब यहाँ के जो लोकल्स है सारे बहुत अच्छे हैं, सारे सपोर्ट करते हैं. जो भी हम पूछेंगे बात करेंगे सब अच्छी तरीके से बताते, मतलब अच्छा ट्रीट करते हैं. காஷ்மீர் வரலாற்றில் நடந்த கொடூர தாக்குதலாக பகல்காம் தாக்குதல் கருதப்படுகிறது. தாக்குதல் நடந்து 4 நாள் கூட முழுசாக முடியாத நிலையில் பகல்காமுக்கு வந்த இளம் ஜோடியை உள்ளூர் மக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். சிங்கத்தின் குகைக்கே சென்று இந்த ஜோடி சவால் விட்டுள்ளதாக சுஷாந்த் பிரீத்தி ஜோடியை நெட்டிசன்கள் புகழ்ந்து தள்ளுகின்றனர்.